Hi viewers, welcome to Bell Icon channel. இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா செயின் லூபை அப்ளை பண்ணக்கூடிய டூல் தாங்க. அது ரொம்ப சிம்பிள். நம்ம யூசுவலா செயினுக்கு லூப் அடிக்கும்போது என்ன ஆகும்? அங்கங்க செதறங்க கட்டான நம்ம அடிக்க முடியாது. அதுக்கு ஒரு டூல் இருக்குங்க. அந்த ப்ராடக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இத கொஞ்சம் வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏனா செயின் லூப் கூட டூலை மட்டும் சொல்லாம சில டிப்ஸ் மாதிரி கொடுக்குற மாதிரிங்க. அதனால கொஞ்சம் மல்டிபிள் ஐடியாவோட இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ண இருக்கோம். அந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. 1000 பிக்சல்ல பாருங்க. ஃபுல் ஸ்கிரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கு பாருங்க. ஏன்னா சில டேட்டா கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கமெண்ட்டை பாருங்கள். ஏன்னா இப்போ இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபியூச்சர் ஏதாவது அப்டேஷன் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது டூல் நமக்கு வருது அப்படின்னா அதை ஒட்டி நம்ம கமெண்ட்டில் போடுவோம். ஆனால் கொஞ்சம் கமெண்ட்டையும் பாருங்கள். செயினை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நிறைய சொல்யூஷன் இருக்குங்க, நிறைய பிராண்ட் இருக்குது. அந்த வகையில் நான் கவாசிக்கு செராமிக் வாங்கினேன். இந்த கவாசிக் சூப்பர் செராமிக் செயின் லூப் ஓகே தாங்க. ஆனால் அடிக்கும்போது ஒயிட்டாக வருது, கொஞ்சம் ட்ரை ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. இது ஒயிட் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறைஞ்சிரும். என்ன இருந்தாலும் மோட்டல் கூடிய செயின் லூப் இருக்கு இல்லைங்களா, அது அடிக்கும்போது டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. அது கூடிய அந்த ஃப்ரீ ஃப்ளோ மாதிரி இந்த சூப்பர் செராமிக் லூப்பில் நான் பார்க்கலைங்க. ஓவராலா மோட்டல் பிராண்டு பெஸ்ட்டுங்க. அப்புறம் செயின் லூப் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதாங்களே, ஜஸ்ட் இத்தனை கிலோமீட்டர் ஒரு வாட்டி அடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஜஸ்ட் செயினை பாக்குறீங்க, செயின் ட்ரை ஆகாம இருந்தாவே நீங்க அடிச்சிடணும். மோட்டல் செயின் லூப் பெட்டருங்க, டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அந்த ஃப்ரீ ஃப்ளோ தெரியுது அடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு. ஆனா சூப்பர் செராமிக்ல எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, அது ட்ரை ஆகுதா இல்ல லாங் லைஃபா வருதா அப்படிங்கறதோட அது அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இல்லைங்க. இதுல இன்னொரு விஷயம், செயின் லூப் டூல் இருக்குங்களா, அந்த டூல் இதுல வைக்க முடியாது, அந்த கழட்ட முடியாது, டிஃபால்ட்டா ஃபிக்ஸ்டா இருக்கு. அதனால மோட்டல் பிராண்டர் தான் அந்த கேப்பை கழட்டிட்டு கரெக்டா அந்த இடத்துல உட்கார வைக்க முடியும். அப்புறம் செயினை கிளீன் பண்ற சொல்யூஷன் மோட்டோலயே இருக்கு. ஆனா இந்த பிராண்ட் பரவாயில்லைங்க. இப்போ நான் காமிக்கிற பிராண்டோட எல்லா வகையான விஷயமுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துட்றேன், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதாங்க நான் அந்த சொன்ன டூல். இது செயின் லூப் டூல்னு சொல்லுவாங்க. இது என்ன மாதிரி பேர் அப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே கொடுத்துட்றேன். ப்ராடக்ட் லிங்க் நான் டிஸ்பிளே கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த டியூபு அதுக்கப்புறம் இந்த டூல் கொடுத்துட்றாங்க. இதை ஜஸ்ட்டு இப்படி நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படி வச்ச போதும். இந்த டியூபை கேட் பண்ணுறதுக்கு ஒரு கேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்குள்ளே கூட இந்த டியூப் இன்செர்ட் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நானும் ஓப்பனாக வச்சு யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல அந்த செயின் லூப்போட கேனை ஃபிட் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எந்த அளவுக்கு பெண்ட் ஆகுது அப்படின்ட்டு. நீங்கள் வாங்குற டூல் இந்த ஸ்ட்ராவை அதாவது இந்த பெண்ட் பண்ணுது இல்லைங்களா அந்த டியூபுக்கு, அது ஓரளவு தான் பெண்ட் பண்ணும். சில இது வந்து இப்படி ரொம்ப லாங்காக ரொம்ப அக்யூரேட்டாக கட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இந்த பெண்ட் ஆகுறது இப்படி கேவாக வராமல் எக்ஸைட்டாக கட் ஆகிற மாதிரி போவோம். அந்த மாதிரி வாங்கினோம்னா ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த டியூப்பில் கொஞ்சம் தேங்கி தான் வரும். அதனால் அந்த மாதிரி வேண்டாங்க. இதில் வந்து ஹோல் கொடுத்துருப்பாங்க அந்த லூப்பை ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக. அதில் இந்த எண்டில் 2 ஹோல், அப்புறம் இந்த 2 ஹோல். இதனுடைய அந்த லென்த்து பார்க்கும்போது, இதனுடைய கேப் லென்த்து பார்க்கும்போது 1.3 அந்த மாதிரி வருதுங்க. நம்ம ரீபான் காத்துட்டு செயினோட அந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது 1.4 அந்த மாதிரி ரேஞ்சில் காட்டுது. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அந்த 1.4 ரேஞ்சுக்கும் இதனுடைய லென்த்துக்கும் கரெக்டாக இருக்குதுங்க. அப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இது எதில் எக்ஸைட்டாக ஸ்ப்ரே பண்ணுது அப்படின்னா இந்த 2 அவுட்டர் இன்னர் இந்த செயின் செட்டப் வருது இல்லைங்களா, அதுக்கப்புறம் இந்த ரிங்கு இதனுடைய பாயிண்டில் கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணுது. அப்போ நமக்கு தேவையான அந்த ரிங்ஸ்லையும் அடிச்சிருது, மற்ற இடத்துலையும் கரெக்டாக அடிச்சிருது. இப்போ அப்ளை பண்ணலாம். இந்த டூலில் டியூப் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பிரிண்ட் தெரியும். இதில் கரெக்டாக இந்த டிசைனுக்கும் இதுக்கும் கரெக்டாக லாக் ஆகிக்கும், நல்லாவே லாக் ஆகிக்குங்க. இது இப்படி ஃப்ரீயாக லெஃப்ட் ரைட் நம்ம திருப்பிக்கலாம் இந்த கேப்பு. இப்போ இந்த டியூப்பில் கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம வேணும் இதுக்குள்ளே இதை லாக் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை ஓப்பனாக வச்சுக்கலாம், நம்ம சாய்ஸுங்க. மாட்டியாச்சு. இப்போ ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓப்பன் ஸ்பேஸில் ஸ்ப்ரே பாருங்கள், அந்த 4 பாயிண்ட்லையுமே வருது. இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம். கொஞ்சம் விட்டு விட்டு தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஃபினிஷிங் தெரியுது பாருங்கள், கரெக்டாக எல்லா இடத்துலையும் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்ட்டு. பாருங்கள் இப்போ இந்த சைடு அதுக்கப்புறம் இந்த ஓரிங் சைடு இதே மாதிரி நினச்சி நல்லா ஃபுல்லாக அடிச்சிருது. இப்போ செயினோட இந்த டாப் போர்ஷன் வந்து நம்ம அடிச்சிட்டு இல்லைங்களா, இந்த பாட்டம் போர்ஷன் அடிக்கணும்னா இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் சைடு வந்து வேண்டியதாங்க. இப்படி அடிக்கும்போது உங்களுக்கு அப்படியே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணவே வந்துடுது. ஃபிட்மெண்ட் கரண்டாக கூட அப்பப்போ எடுத்து மாட்டி விட்டு அப்படி அடிக்க வேண்டியதாங்க. கொஞ்சம் இப்படி எடுத்து தாங்க அடிக்கிற மாதிரி இருக்குது. தொடர்ந்து போனால் செயின் கவுது. இப்போ இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாம் இது இப்படி ஈஸியாக கழட்டிடுதாங்க. இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இது எப்படி உட்காருதுன்னா இந்த ஸ்ப்ரே கேன் இருக்குங்களா, அதனுடைய இந்த டிசைன் இருக்குது பாருங்கள், இந்த டிசைனில் உட்கார மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம இப்படி வச்சு மாட்டிட்டு நான் ஓப்பனில் சொன்னது மாதிரி இப்படி மாட்டிட்டு நம்ம இதை மாட்டால் முடிஞ்சிச்சு. அப்போ பாருங்கள் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது, நாம் இதை லாக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. வச்சுட்டு அப்புறம் ஸ்ப்ரே பண்ண வேண்டியதான். அப்புறம் சில டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களா, அது இப்போ பார்ப்போம். இந்த வீல் அசம்பிளி கழட்டி மாற்ற வீடியோ ஆல்ரெடி பண்ணியாச்சுங்க. பிரேக் ஆயில் எப்படி மாற்றுறது, கேலிபருக்குரிய இந்த ஃப்ளோட்டிங் சீசனுக்கு எப்படி க்ரீஸ் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த வீலை கழட்டி மாட்டோம் இல்லைங்களா, கழட்டிட்டு மாட்டும் போது இந்த கேலிபர் செட்டப்பை இந்த ஸ்விங்காமோட ஸ்லாட்டில் இன்சர்ட் பண்ணுவோம். அது கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ளோட்டிங் கேலிபர் மெக்கானிசம் இருக்குதுங்களா, இதில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இந்த டிஸ்க்கு ஒரு கேப் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் உள்ளே இன்சர்ட் பண்ணி நாம் இந்த ஸ்விங்காம் ஸ்லாட்டில் வந்து உட்கார வைக்கலாம். இதாங்க டிப்பு. அதுக்கப்புறம் இப்போ
இப்போ இன்ஜினோட சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக வருது அப்படின்னாங்க நம்ம இன்ஜினை செட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு இந்த ஸ்பார்க் பிளக் தான் இதை கழட்டி க்ளீன் பண்ணி போட்டு பார்க்கலாங்க. அப்புறம் ஏர் ஃபில்டரை கழட்டி க்ளீன் பண்ணி போட்டு பார்க்கலாங்க, இல்லை புதுசு மாற்றி பார்க்கலாம். அது போக இப்போ இன்ஜின் சவுண்டு கொஞ்சம் மாறுது அப்படின்னா நிறைய ஃபேக்டர் இருக்கும். அதில் நம்ம பேசிக்காக பார்க்க வேண்டிய ஃபேக்டர் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாஸ்ட் பைப்புங்க. இந்த எக்ஸாஸ்டோட ஹெட் பைப் இருக்குங்களா, இதில் ஒரு காப்பர் வாசர் போடப்பட்டிருக்கும். அது சரி வரதுனால கேப் வந்து இங்கேருந்து ஏர் லீக் ஆகிறனால நமக்கு சவுண்டு மாறுபடுங்க. அதுக்கு இந்த காப்பர் கேஸ் செட்டை மாற்றணும். இது எப்படி கழட்டி மாட்டுறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ பண்ணி வச்சுங்க. அந்த வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அப்புறம் இந்த ஹெட் பைப்பில் இருந்து இந்த கேட்ரிஜ் கன்வெர்ட்டர் போகும். அப்புறம் கேட்ரிஜ் கன்வெர்ட்டர் வந்து மஃப்ளர் பாட்டு போகும். இந்த மஃப்ளருக்கும் கேட்ரிஜ் கன்வெர்ட்டருக்கும் நடுவில் தார் வாசல் போடப்பட்டிருக்கும். அது சரி வரதுனாலும் ஏர் லீக் ஆகிட்டு நம்ம இன்ஜினோட சவுண்டு கொஞ்சம் வேறு மாதிரி வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு மெம்பர்ஸுக்கு கண்டிப்பாக வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் சில டேட்டா கொடுத்துருப்போம். கொஞ்சம் கமெண்ட்டை பாருங்கள். ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்குது, ஏதாவது ஒரு மிஸ்டேக்காக சொல்லிட்டு அப்படின்னா கமெண்ட் ஃபஸ்ட்டு வர மாதிரி பின் பண்ணுவோம். இப்போ நம்ம சேனல் புதுசாகனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.